சில நிறுவனத்தில் தன்னோட வேலை மட்டும் இல்லை, தன் கூட வேலை செய்கிறவங்கள வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அது கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் செய்வாங்க. ஏன்னா என்னால் நிறைய வேலை கொஞ்ச நேரத்தில் செய்ய முடியும்னு காட்டுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஹாய் காய்ஸ், இந்த கதையை உங்களிடம் சொல்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. திருடனை விரட்டிய கழுதை. நாயை வளர்த்தான் வண்ணான். துணிகளை திருடாமல் காவல் காத்து வந்தது அது. ஒரு சமயம் திருட வந்தவனை கண்டு குலைத்தது. வீட்டுக்கார வண்ணான் விழித்து கொள்ளவே வந்த திருடன் ஓடி போய் விட்டான். இதனால் நாயை கண்டு பெரிதும் மகிழ்ச்சியடைந்தான். இப்படி இருக்க சில நாட்களுக்கு பின் வேறொரு திருடன் துணிமணிகளை திருட வந்தான். நாய் அங்கு இல்லை. திருடனை பார்த்த கழுதை சத்தம் போட ஆரம்பித்தது. வண்ணான் எழுந்தான். தடியை எடுத்து வந்தான். பகலெல்லாம் உழைத்து இரவிலே தூங்குகிற என்னை தூங்க விடாமல் கத்தி தொந்தரவு படுத்துகிறாயே, இது சரியா என்று அடித்து நொறுக்கினான். இதிலிருந்து ஒருவர் வேலையை மற்றொருவர் செய்யக்கூடாது என்று தெரிய வருகிறது. சில வேலைகளை சிலர்தான் செய்ய வேண்டும், அந்த வேலையை மற்றவர் செய்யக்கூடாது என்பது உண்மைதானே? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். ஓகே, பாய்.